ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு கிருபையையும் அவருடைய சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகினால் தானே ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து அந்த நாளை கர்த்தருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் தொடங்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நிச்சயமாய் இது ஒரு மகா பெரிய ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், சகலவற்றையும் படைத்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கின்ற அவர் நம்மை நினைத்து, அவர் நம்மை சிந்தித்து, அவருடைய கரங்களின் கிரியைகளாய் இருக்கின்ற உங்களையும் என்னையும் அவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்துகிறார் என்று சொன்னால், நிச்சயமாய் அது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மகா பெரிய பாக்கியம்தான். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகின்ற வழிகள் எல்லாவற்றிலும் நாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் அவரை நினைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட மாட்டாது, இல்லைங்களா? ஆகினாலே இந்த நாளை நாம் புதியதாய் தொடங்கி இருக்கும் பொழுது, இந்த நாளின் கால வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த உலகத்திற்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து போகும் பொழுது, அவரை நாம் நினைக்கும் பொழுது, நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். நிச்சயமாய் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லக்கூடும். நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் நாம் எந்தெந்த இடங்களிலே போகின்றோமோ, எந்தெந்த பாதைகளிலே நாம் கடந்து போகின்றோமோ, அவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு செவ்வையான பாதையை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகினால இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய கரத்துல நம்முடைய வழிகளை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாதைகளை நாம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் தாமே செவ்வையாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே, அவரை நினைத்துக் கொள்ளுவது. அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் நிமித்தமாக சரி செய்யப்பட்டதாய், அவர் நிமித்தமாக செவ்வையாக்கப்பட்டதாய் காணப்படும் என்று சொல்லி நாம் இந்த வேளையில பார்க்கிறது போல இந்த நாள் முழுவதுமாய் அவரை நினைத்தவர்களாக, அவருடைய சிந்தைகளை தரித்து கொண்டவர்களாக நானும் நீங்களும் முன்னேறி செல்லுவோம். அவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளை நாம் கண்டிருக்கும் பொழுது, இந்த நாளில நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவனுடைய அனுக்கிரகமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு நாளை நாம் பிரவேசிக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டு அதை நாம் விசுவாசித்து அதை நாம் மறுபடியுமாய் என் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.